12ஆம் வகுப்பு வேதியியல்ல பாடம் 12 கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதில் அடுத்து முக்கியமான கொஷின் அப்படின்னு பார்த்தோம்னா பஃப் ரூல். வாட் இஸ் பஃப் ரூல்? பாப்பப் விதி என்ன அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. இது யாருக்கான விதி அப்படின்னா சீர்மையற்ற ஆல்கீன்களை ஆக்சினேற்றம் செய்யும் போது அது என்ன விளைபொருளை தருகிறது என்பதற்காக கொடுக்கப்பட்டுள்ள விதி. சீர்மையற்ற கீட்டோன்கள் அப்படின்னு சொன்னா என்ன? கீட்டோன் முதல்ல வாய்ப்பாடு என்ன அப்படின்றத நினைவு வச்சுங்க. கீட்டோன் RCOR. இந்த இருபுறமும் உள்ள அந்த ஆல்கைல் தொகுதிகள் சமமாக இருந்தால் அது சீர்மையான கீட்டோன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் CH3 CO CH3 இது புரோப்பனோன், ரெண்டு பக்கமும் சமமான ஆல்கைல் மெத்தில் இருக்கு. அப்போ இதை ஆக்சிடைஸ் செஞ்சோம்னா என்னன்னா இந்த இடத்துல எங்க வேணாலும் பிரேக்கப் ஆகலாம். இங்க ஆனாலும் சரி, இங்க ஆனாலும் சரி, எங்க வேணாலும் ஏதாவது ஒரு இடத்துல ஆகும். அப்போ நமக்கு 2 கார்பன் அமிலமும் 1 கார்பன் அமிலமும், அதாவது சீர்மையற்ற கீட்டோன்களை ஆக்சினேற்றம் செய்தால் CCO பிணைப்பு பிளவுறும் என்பது 11வது பாடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கு, விளக்கப்பட்டிருக்கும். அப்போ அமிலங்களுடைய கலவை கிடைக்கும். 2 அமிலம் கிடைக்கும். அங்க பிளக்கிறோம். அப்போ 2 கார்பன் அமிலமும் 1 கார்பன் அமிலமும் கிடைக்கும். இது சீர்மையானதுல பிரச்சனை இல்லை. எந்த பக்கம் பிளந்தாலும் 2 கார்பன், ஒரு பக்கம் 1 கார்பன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா. இதுவே அன்சிமெட்ரிக்கல்னா 2 பக்கமும் இருக்கக்கூடிய வெவ்வேறு ஆல்கைல் தொகுதியை கொண்டிருந்தா அந்த CCO பிணைப்பு எங்கே பிளவுறணும் அப்படின்றத இந்த விதி சொல்கிறது. When an unsymmetrical ketone is oxidized, the CO-CO bond is cleaved. No doubt. கார்பனுக்கும் அந்த CO தொகுதிக்கும் உள்ள பிணைப்பு பிளவுறணும். அவ்வாறு பிளவுறுகின்ற போது இந்த விதி என்ன சொல்லுது? According to Pfaff rule, the keto group remains with the smaller alkyl group. ஸோ இப்போ நம்ம உதாரணத்துக்கு போயிடலாமா பாருங்க. அதாவது CO குரூப் எங்க இருக்கும்? சிறிய ஆல்கைல் தொகுதியுடன் இருக்கும். CO குரூப் ரிமைன்ஸ், அதாவது preferentially being with smaller alkyl group. இப்போ நான் ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிளுக்கு வந்துடுறேன். இங்கே அழகாக கொடுத்துருக்கு ஒரு அன்சிமெட்ரிக்கல் கீட்டோன் 2-pentanone எக்ஸாம்பிள்னு கொடுத்துருக்கு. ஸோ இங்கே இது எக்ஸாம்பிள் 1ன்றது எக்ஸாம்பிள் 2-pentanone. 2-pentanone எனக்கு எழுத வராது அப்படின்னு மாணவர்கள் நிற்க வேண்டாம். ஈஸியாக சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. சி 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 என 6 கார்பனை போட்டுங்க. பென்ட் என்பதனால் 6 கார்பன். அடுத்து என்ன சொல்றாங்க? 2வது கார்பன்ல கீட்டோ தொகுதியை போட்டுங்க. அப்போ 2வது கார்பன்ல நான் கீட்டோ தொகுதியை போட்டுக்கிட்டேன். வலதுபுறமா இருந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஏன் நான் இடதுபுறமா இருந்து ஆரம்பிக்கிறேன்? தாராளமா ஆரம்பிங்க, தப்பே இல்லை. அடுத்ததா ஹைட்ரஜன் என்ன இருக்குங்க? இந்த லெஃப்ட்ல இருந்து போறேன். நான் லெஃப்ட்ல 1வது கார்பன்ல ஒரு பிணைப்பு இருக்கு, அதனால நான் 3 எச் போட்டுக்கிறேன். 2வது கார்பன்ல 2 பிணைப்பு இருக்கு, அதனால இன்னும் மீதம் 2 எச் போட்டுக்கிறேன். 3வது கார்பன்ல 2 பிணைப்பு இருக்கு, அதனால மீதம் 2 எச் போட்டுக்கிறேன். இந்த பிணைப்புக்கு இந்த இடத்துல எச் வராது. அதாவது கீட்டோ தொகுதிக்கு CO தொகுதிக்கு எச் வராது. வலதுபுறமா இருக்க ஒரு கார்பனுக்கு ஒரு பிணைப்பு இருக்கு, அதனால 3 எச் போட்டுக்கிறேன். இந்த காம்பவுண்ட் தான் இங்க கொடுத்துருக்கு. பாத்தீங்களா பாருங்க. CH3 CH2 CH2 CO CH3. சார் நீங்க கீழ்ப்பக்கமா CO எழுதிருக்கீங்க, நான் மேல் பக்கமா எழுதியிருக்கேன். எப்படின்னா எழுதலாம். சரி, இங்க நம்ம எடுத்துக்கொண்டது யாரு? 2-pentanone. இது ஒரு சீர்மையற்ற கீட்டோனா அப்படின்றது முதல்ல பாருங்க. ஆமாம், சீர்மையற்ற கீட்டோன். ஏன்னா இந்த பக்கம் 3 கார்பன் கொண்ட ஆல்கைல் தொகுதி இருக்கு, இந்த பக்கம் 1 கார்பன் கொண்ட ஆல்கைல் தொகுதி இருக்கு. அப்போ அன்சிமெட்ரிக்கல் கீட்டோன், சீர்மையற்றது. இதை ஆக்சினேற்றம் செய்யும் போது விதி என்ன சொல்லுச்சு? CCO பிணைப்பு பிளவுறும். அப்போ CO குரூப் ரிமைன்ஸ் வித் ஸ்மாலர் ஆல்கைல் குரூப்னு சொன்னாங்க. அப்போ நான் எங்க பிளக்க செய்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல பிளப்போம். ஏன்? இந்த CO தொகுதி யாரா கூட இருக்கணும்? ஸ்மாலர் ஆல்கைலா கூட இருக்கணும். அப்போ இந்த 2 கார்பன் சேர்ந்து ஒரு அமிலத்தை உருவாக்கும்.
அப்போ பாருங்க இந்த குரூப் வருதா பாருங்க, CH3 CO CH3 CO அப்படின்னு இருக்கு. OH OH சேர்ந்துருக்குல்ல, ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. சரியா? அப்போ 2 கார்பன் வந்து என்ன அமிலத்தை தரும்? அசட்டிக் அமிலத்தை தரும். முடிஞ்சது. அடுத்தது இந்த இடத்துல பாருங்க, 3 கார்பன் இருக்கு. அப்போ 3 கார்பன் அமிலம் என்ன கிடைக்கும்? புரோப்பனாயிக் அமிலம். 1 2 3 3 கார்பன் கொண்ட அமிலம் புரோப்பனாயிக் அமிலம். அங்கே கீழே கொஞ்சம் சின்ன தவறு இருக்கு. ஸ்மாலர் ஆல்கைல் குரூப், லார்ஜர் ஆல்கைல் குரூப் தவறுதெல்லாம் மாறி இடம் மாறி வந்திருக்கு. ஸோ அது இங்கே வந்திருக்கணும், இது அங்கே வந்திருக்கணும். ஸ்மாலர் ஆல்கைல் குரூப்பு லார்ஜர், அது தெரியும். 1 கார்பன் ஸ்மாலர், 2 கார்பன் லார்ஜர், 3 கார்பன் லார்ஜர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். நம்பர் ஆஃப் கார்பன் வச்சு சொல்லியிருக்கிறது, அது தவறுதலாக கொடுத்துருக்குது. மற்றபடி விளக்கம் புரிஞ்சிருக்கும். இது ஒரு முக்கியமான கொஸ்டின், நல்ல ஞாபகம் வச்சுங்க. எப்படி கேட்பாங்க? மேபி இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு கொடுத்துருவாங்க. இது அவ்வளோதான், இதான் கொஸ்டின். இப்படியே வந்து நிற்கலாம். மாணவர்கள் நல்லா கவனிங்க. நான் என்ன செஞ்சுருக்கேன் பாருங்கள், ஒரு அன்சிமெட்ரிக்கல் கீட்டோன் 2 பென்டோன் ஒன்று எழுதியிருக்கேன். கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் தான் இங்கே ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போட்டிருக்கேன். என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? மாணவர்கள் ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு பிரேக்கப். அப்போ இந்த பக்கம் 2 கார்பன் ஆசிட் எழுதிடுங்க, இந்த பக்கம் 3 கார்பன் ஆசிட் எழுதிடுங்க. அவ்வளோதான் ஆன்சர். சரியா? இந்த 3 கார்பன் ஆசிட் எழுதியிருக்கு, 2 கார்பன் ஆசிட் இருக்குது. சார் அதை எழுதுறதுக்கு எனக்கு தெரியல அப்படின்னா சின்னு போடுங்க. 1 வந்து COH எழுதிடுங்க. அதே மாதிரி சி 2 கார்பனுக்கு போடுங்க, 1 கார்பனை COHன்னு எழுதிடுங்க. அப்போ மிச்சம் ஹைட்ரஜன் இருக்குங்க, கிடைச்சிடுமே. ஓகே. ஸ்மாலர் ஆல்கைல் குரூப் ரிட்டைன்ஸ் வித் கார்பனைல் கார்பன் அப்படின்றது தான் இதனுடைய பாப்பப் விதி. பாப்பப் விதி